2.5 சென்டிமீட்டர் பண்ணா எவ்வளவு எம்எம் வரும்னு கேட்டேன். 2500. 2000 தெரியாது. ஓ சரி இரு. 1 சென்டிமீட்டர்னா 10 mm. ஓ 1 சென்டிமீட்டர்னா 10 mm. நான் ஏதாவது கிளாஸ்ல படிச்சேன். ஏன்னா இதெல்லாம் தெரியாது. யூனிட் தெரியாதுன்னா இன்ச்சு தெரியாதுன்னு சொன்னா ஓகே. சென்டிமீட்டருக்கு படிச்சதுன்னா இப்போ மில்லிமீட்டர் கேட்டா என்ன. சரி இப்போ சொல்லு எவ்வளோ. 2.5ன்னா 25 மில்லிமீட்டர் எம்எம். 25 மில்லிமீட்டர்னா 25. 1 இன்ச்சுனா 10 இன்ச்சு தானே. ஆமாம் ஆமாம். 1 இன்ச்சுனா இது தெரிஞ்சாலே போதும். எது 1 இன்ச்சுனா 1 இன்ச்சுனா 2.5 மில்லிமீட்டர் 25 மில்லிமீட்டர். ஓகே ஓகே ஓகே. அதான் 1 இன்ச்சுனால என்னன்னு கேட்க. 1 இன்ச்சுனா 2.5 மில்லிமீட்டர். ஓகே. அதே மாதிரி 1 ஃபீட்னு இல்லையா. 1 ஃபீட்னா 1 அடி. 1 அடினா எத்தனை இன்ச்சு? 1 ஃபீட்னாவா? 1 ஃபீட்னா 12 இன்ச்சு தெரியா. 1 ஃபீட்னா 12 இன்ச் தானே. 12 இன்ச். அதெல்லாம் பார்த்துக்கோ. ஃபீட்னா ஒரு கோடு போடுவோம். அந்த மாதிரி மேலே அப்பா போடுவோம்ல. ஓ சரி சரி. அதே மாதிரி 12னா 2 கோடு போடுவோம். இந்த இதையும் புரிஞ்சு வச்சுக்கோ தெரியா. ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சுதானே. அதாவது மேல ஒரு கோடு போட்டா அடி, 2 கோடு போட்டா இன்ச்சு. ஓகே. நீ வந்து ஒரு டிராயிங் வரையறே. அதுல இப்ப நீ ஒரு டிராயிங் வரையறீங்க. அதுல வந்து 1 அடி 6 இன்ச்சு இருக்குன்னா இந்த மாதிரிதான் காட்டணும். 1 அடி 6 இன்ச்சு. ஓ அப்ப அடின்னா 1 ஃபீட் 6 இன்ச்சா அப்படி தானே வரும். நம்ம 1 அடி 6 இன்ச்சு. ஓகே. இதே டீப்ல எழுதி வச்சு சரியா. ஓகே அதை எழுதிட்டேன். 1 ஃபீட் = 12 இன்ச் தானே. 1 ஃபீட்னா 12 இன்ச். 12 இன்ச். இப்போ பாத்துக்க. இப்போ சொல்லு. அப்ப 12 இன்ச்சுனா எத்தனை சென்டிமீட்டர்? 12 இன்ச்சுனாவா? நம்ம எத்தனை சென்டிமீட்டர்? 12 × 2.5. கால்குலேட் போடுறவா? போடு. நோட்ல போட்டு நான் ஃபோன்லேயே போடு. ஓகே. எத்தனை கிட்ட 1 இன்ச் எத்தனை இன்ச்சு? இந்த எழுதுங்க. இந்த 12 இன்ச்சுனா எத்தனை? 12 இன்ச்சுனா 12 × 2.5 30. அப்போ எத்தனை எம்எம்? எத்தனை சென்டிமீட்டர்? 30 சென்டிமீட்டரா? ஆமா. எத்தனை எம்எம்? 300 mm. 300 mm. இப்ப புரிஞ்சா. அப்போ 1 அடினா எத்தனை சென்டிமீட்டர்? புரிஞ்சு. 1 அடினா 12 இன்ச்சு. 12 இன்ச்சு. 12 இன்ச்சுனா 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர்னா 300 mm. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. அதே மாதிரி இப்போ 9 இன்ச்சுன்னு வையா. 9 இன்ச் வால்னு வையா. 9 இன்ச் வால்னா 23 சென்டிமீட்டர். இல்லைன்னா 230 mm. அதே மாதிரி மீட்டர்னு வையா. மீட்டருக்கு வரும். இப்போ 1 மீட்டர்னா எத்தனை mm? 1 மீட்டர்னா 1000 mm. 1000 mm. அப்ப எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர். அப்போ 230 mm எவ்வளவு மீட்டர்? 230 mmனாவா? 23 மீட்டர். 230 mm 23 சென்டிமீட்டர். ஓகே. மீட்டருக்கு மீட்டரா?
2.3. 0.2. 0.2. ஓகே ஓகே. 0. அதாவது 1 மீட்டர்ல வந்து 1000 mm இருக்கு சரியா? ஓகே ஓகே. 1 மீட்டருக்குள்ள 1000 mm இருக்கும்போது வெறும் 230 mm வந்து அப்போ ஒன்றும் வராது. அப்படிதான் அந்த இடத்துல ஒன்றும் வராது. 1 மீட்டர்னா 1000 mm, ஆனால் 230 mm தான் இருக்கும்போது ஒன்றும் வராது, 0 தான் வரும். ஓகே ஓகே. புள்ளி போட்டால் அது 23 சரியா? 1000த்துக்கால வகுக்கும் போது இப்படி வரும். அப்புறம் இங்க 0 0 0 வரும், அது 0 தேவை. ஓகே ஓகே ஓகே. மேக்ஸ் கிளாஸ் இப்போ இது புரிஞ்சுதா? இந்த டேபிள் புரிஞ்சுதா? நான் இப்படி புரிஞ்சு இதெல்லாம் எழுதிட்டா தானே? இதெல்லாம் எழுதிட்டா தானே? ஆமாம் எழுதிட்டேன். 9 இன்ச்சுன்னா 23 சென்டிமீட்டர் தானே? 9 இன்ச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த பவர் ஃபீட் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து பவர் ஃபீட்னா பவர் ஃபீட்னா பவர் ஃபீட்னா ஒன்றும் கிடையாது, இதுதான் பவர் ஃபீட். அதாவது ஒரு ஸ்கொயர் தான் பவர் ஃபீட். அதாவது பவர் ஃபீட் சைஸ் ஆகுனா 1 அடிக்கு 1 அடி சரியா? ஓகே. இங்கிட்ட ஒரு ஃபீட்டு இங்கிட்ட ஒரு ஃபீட்டு என்ன ஸ்கொயர் ஃபீட் சரியா? கியூபிக் ஃபீட்னு ஒன்று உண்டு. கியூபிக் ஃபீட்னா என்ன தெரியும் தானே? தெரியாது. அதாவது கியூபிக் ஃபீட்னா எப்படின்னா இப்போ இங்க ஒரு அளவு இருக்குன்னு ஐயா, அதாவது லென்த், அதாவது லென்த் இருக்கு, லென்த் 1 அடி, விட்த் 1 அடி, அதே மாதிரி டெப்த்னு ஒரு கான்செப்ட் வரும், 3Dல வரும். ஓகே ஓகே. மூணாவது திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. திக்னஸ் கியூபிக் ஃபீட் இந்த 3Dல வருமே, அதுவா கியூபிக் ஃபீட்? அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. இந்த இருக்குல்ல இந்த திக்னஸ். ஓகே. பட் ஆனா எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்து 1 ஃபீட் 1 into 1 ஃபீட் தான் சரியா? சரியா? ஓகே. அதே மாதிரி என்னன்னா இது எதுக்காகனா இப்போ 1 சென்ட் கேள்விப்பட்டிருக்க? 1 சென்ட்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு தெரியுமா? தெரியாது. 1 ஸ்கொயர் ஃபீட்னா எத்தனை? நான் 1 சென்ட்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு? 1 சென்டா? தெரியல. 435.56 ஸ்கொயர் ஃபீட்ல தான் எவ்வளோ? 1 சென்ட். 1 சென்ட் 435.56 ஸ்கொயர் ஃபீட்டா? 56 ஸ்கொயர் ஃபீட் தான் 1 சென்ட். ஓகே. அதே மாதிரி 1 ஏக்கர்னா 1 ஏக்கர் கேள்விப்பட்டிருக்கு தானே? ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன். 1 ஏக்கர்னா 100 சென்ட் சரியா? 100 சென்டா? 100 சென்ட். ஓகே ஓகே. ஓகே. இப்போ அடுத்தன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ன்னு தெரிஞ்சு ஒரு சென்ட்டுன்னா அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தெரிஞ்சுட்டு அதுதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். நார்மலாக பிளான் இருக்கும். அதாவது இப்போ நான் சும்மா பிளான் வரைகிறேன். இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கிட்ட ஒரு ஹால், அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம், இந்த சைடில் ஒரு பாத்ரூம் வர மாதிரி, இங்கே ஒரு டோரு, அப்புறம் இங்கே வந்ததுன்னா இங்கிட்ட ஒரு கிச்சன். ஓகே. இங்கே ஒரு மாடி படிக்கட்டு போகிற மாதிரி, ஒரு படிக்கட்டு போகிற மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிளான் இருக்குன்னு ஐயா, பிளான் கேட்க கேட்குது. கேட்குது. அதாவது இப்போ என்னன்னா சும்மா போட, இப்போ இது வந்து இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு உனக்கு ஒரு இங்க இருந்து இது வரைக்கும் வந்து ஒரு 30 அடி இருக்கு சரியா? 30 அடி இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து 36 அடி இருக்குன்னு ஐயா.
36 அடி இருக்குன்னா இப்ப பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பிரிக்கணும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் பார்க்கலாம். இல்லை இது ஒரு 26, இது ஒரு 26, இது ஒரு 30. ஓகே. பிரிக்கிறது வந்து தெரியும், எப்படி கரெக்டா பிரிக்கிறதுங்கிறது தெரியாது. இது வந்து ஒரு கார் பார்க்கிங், இது ஒரு கார் பார்க்கிங். ஓகே. இந்த 26 கார் பார்க்கிங். இது 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 சார் இந்த வெளியார் பாத்ரூம் வந்து தனி தெரியாது, தனியா ஒரு 5 அடி போட்டு தெரியாது. ஓகே. தனியா ஒரு 6 அடி போட்டு. ஓகே. அதே மாதிரி அப்புறம் கார் பார்க்கிங், இது ஒரு கிச்சனு, இது ஒரு ஹாலு, இது ஒரு பெட்ரூமு, இதோட பாத்ரூமு. இந்த மாதிரி இப்ப கொடுக்குற அளவை வச்சு பிளான் வரைய நம்ம. சரி போட்டிருக்கேன், ஏதாவது பிளான் போட்டிருக்கேன், பிளான் ஏதாவது இருந்திருக்கேன் இதுல பிளான் இப்போ பிளான் அந்த மாதிரி தான் இருந்தது. இது ஒரு சும்மா பெட்ரூம். நார்மலா பிரிக்க தெரியுமா, எந்தெந்த ரூம் பிரிக்கலாம், ஏதாவது ஐடியா இருக்கும்? இல்ல இல்ல அது தெரியாது பிரிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி ஐடியா? ஆமா. அதாவது இப்ப என்னன்னா, இப்ப நீ ஒரு பெட்ரூம்னு எடுத்துட்டேன்னு ஐயா, பெட்ரூம் எடுத்தாலே கண்டிப்பா கட்டில் போடணும். அப்பதானே இங்கே கட்டில் போடுங்க, கட்டில் போடணும், கதவு கட்டில் போடணும். கட்டிலோட சைஸே வந்து ஒரு 5.25 அடி வருது. 5.5 அடி 5.25 அடிலாம் ஆகும், 6 அடிலாம் வரும். கிங் சைஸ், குயின் சைஸ், ஸ்மாலு, சிங்கிள், டபுள், அந்த மாதிரிலாம் பேர்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கட்டில் போடுற மாதிரி இருந்தா அது ஒரு ரூம் சைஸ் பெருசா இருக்கும். டபுள் கிங் சைஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ மொத்தம் 30 அடி இருக்குன்னு ஐயா. அதே மாதிரி இந்த படிக்கட்டுமே இருக்குல்ல, படிக்கட்டோட சைஸ்லாம் தெரியும் தானே? படிக்கட்டு 15 15 இப்படி ஒரு படிக்கட்டு இந்த மாதிரி இருக்குன்னு. இந்த கால் வைக்கிற இடம் எவ்வளவு இருக்கும்? கால் வைக்கிற இடம் எவ்வளவு இருக்கும்? கால் வைக்கிற இடமா? ஆமா, இது அப்படியே டூடுல பார்த்தேன் இந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, இந்த மாதிரி இருக்கும்ல. ஆமா ஆமா. இந்த கால் வைக்கிற இடம் வந்து எவ்வளவு இருக்கும்? இந்த கால் வைக்கிற இடம் இதான் த்ரெட்னு சொல்லலாம் இல்லையா? எவ்வளவு இருக்கும்? 25 சென்டிமீட்டர் சொல்லிக்கிறோம். ஆமா ஆமா. 25 வராது, 15 25 மொத்தம் 10 இன்ச்சு வரும். சரியா? 10 இன்ச்சுனா ஓகே. 10 இன்ச்சுனா அப்ப எவ்வளவு வரும் நம்மளுக்கு? மொத்தம் 12 இன்ச்சுன்னு ஐயா. 12 இன்ச்சுனா எவ்வளவு? 300. ஆமா, 300னா வரும். 25 கிட்ட. ஆமா, 25 வரும். கரெக்டான 25 வரும். 2.5னா 25 தானே? ஆமா ஆமா. அதே மாதிரி ரைசர் இருக்குல்ல, இதான் ரைசர். கால் மேல குச்சி எலும்புறோம்ல. ஆமா ஆமா. ரைசர் வந்து ஒரு 2 இன்ச்சுல இருந்து எழுதி வச்சுக்கோ. 2 இன்ச்சுல இருந்து ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு மேல பண்ணக்கூடாது இல்லையா? 2 இன்ச்சுல இருந்து 8. தூக்கி வைக்கிற இடம்ல, அதுக்கு மேல தூக்கி வைக்க முடியாது. ஓகே. வெயிட் பண்ணிக்கா. வரைஞ்சு போனாலும் எழுதி தேவைப்படும். நம்ம ஸ்டெப்பில் வந்துட்டு கால் வைக்கிற இடம் ரைஸ் தானே? கால் வைக்கிற இடம் பேர் வந்து த்ரெட்டு. கால் வைக்கிற இடம் த்ரெட்டு. மேலே வந்துட்டு ஸ்டெப்பு ஒயர்ற வந்து ரைஸு. ஒயர்றது வந்து ரைஸு. ஓகே. அதே மாதிரி லேண்டிங்னு சொல்லுவாங்க. லேண்டிங் தெரியும். கடைசியாக முடிகிற இடம் வந்து லேண்டிங். ஓகே. இது த்ரெட் வந்துட்டு எத்தனை சென்டிமீட்ரு? இது 10 இன்ச்சு தானே? 25 சென்டிமீட்டர் போட்டுருக்கல. ஓகே, 25 சென்டிமீட்ரு 10 இன்ச்சு.
ரைஸு 2 அடியில் 2 இன்ச்சிலேருந்து 8 இன்ச் வரும் அதானே? 8 இன்ச் ஆகும். முதல்ல வந்து அடாப்ட் ஆகுது கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. அது பிரச்சனை இல்லை, அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே எழுதிட்டேன். எழுதிட்டியா? ஆமாம். லேண்டிங் வந்துட்டு எவ்வளோ வரும்? என்ன ஆன்டியா? லேண்டிங் லேண்டிங் வந்து 3 அடி சரியா? அதாவது என்னது த்ரெட்டு 3 அடி சரியா? கால் வைக்கிற இடம் 3, கால் வைக்கிற இடம் 3 அடி, கால் வைக்கிற இடம் 3 அடி. ஓகே. எவ்வளோ கொடுத்துடலாம், இடம் இருக்கப்போ மட்டும் எவ்வளோ கொடுத்துடலாம். ஓகே ஓகே. அப்போ இன்னொரு 3 அடி தான் இந்த ஸ்டேர்கேஸோட விட்டு எவ்வளோ தான் 3 அடி தான். ஓகே. இந்த விட்டு இருக்குல்ல? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது விட்டு வந்து எவ்வளோ 3 ஃபீட் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம இப்படி திரும்புறோம் இல்லையா, அதாவது நம்ம படிக்கட்டே இப்படிதான் இருக்கு. இப்படி வர ஒரு லேண்டிங் இருக்கு, அப்படியே அந்த லேண்டிங்ல கனெக்ட் ஆகியே படிக்கட்டு வந்து இப்படி போகுது, அப்படிதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது நீங்க இப்படி ஏறுற ஒரு லேண்டிங் இருக்கு, அப்புறம் இன்னொரு லேண்டிங் இங்க இருக்கு. அது லேண்டிங் வந்து ஓகே எப்படி இங்க இப்படி ஏறுற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். மேலே ஏறுற மாதிரி. இப்படி இருக்கும்போது இது ஒரு 3 அடி. ஓகே. அதுக்கப்புறம் அந்த நடுவுல வந்து ஒரு கேப் போடணும், ரெயிலிங் போடுவோம். ஆமா 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 ஆமா. அதுக்கு வந்து 3 இன்ச்சு கொடுக்கணும். ஏன் ஒரு 3 அடி 3 அடி 3 இன்ச்சுனா கிட்டத்தட்ட 6 அடி 6 இன்ச்சு வரும். கிட்டத்தட்ட 7 அடி. 7 அடியா? ஓகே. கிட்டத்தட்ட 7 அடி வரும்போது அப்ப இது வந்து என்ன கரெக்டா ஒரு 7 அடி விட்டுரும். ஓகே ஓகே. அதுதான் ஈஸியா இருக்கும். இப்படி படிக்கட்டு ஏறி சைட்ல போறாங்க. இன்னும் கூட ஒரு 8 அடி கூட விடலாம். ஓகே. சைட்ல ஏதாவது ஒரு பொருள் வைக்கிற மாதிரி இடம் கூட ஆக்கி வச்சுக்கணும் ஒரு அடி. ஓகே ஓகே. இப்படி இருக்கும்போது ஒரு 8 அடி கழிச்சுட்டீங்க, மொத்தம் 30 அடி இருக்கா? 8 அடி பெருசா? ஆமா. அப்ப 22 அடி எவ்வளவு அடி மீதி இருக்கு? புரியல. 30ல 8 போயிட்டா எவ்வளவு அடி மீதி இருக்கு? 30ல 8 போயிட்டா 22. 22 இருக்கா? அப்ப இங்க இதுக்கு ஒரு 11 அடி, இதுக்கு வந்து ஒரு 11 அடின்னு இருக்கு. ஓகே. அதே இப்ப இங்க இருந்து இங்க 26 அடின்னு இருக்கா? ஆமா. இப்ப இங்க இருந்து 26 அடி இருக்கு. இப்ப ஒரு ஹால் இருக்கு, அப்படிதானே? இந்த ஹாலோடி இந்த ஹாலுக்கு நேரா இங்க ஒரு பெட்ரூமே இருக்கு, அப்படிதானே? ஆமா ஆமா. அதே மாதிரி இங்க பார்த்தா ஒரு கிச்சனும் இருக்கு, அப்படிதானே? ஆமா. இப்ப நான் இதை எப்படி பிரிக்கிறேன்னா, இப்போ ஒரு ஹால் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு, பிளஸ் இந்த படிக்கட்டும் இருக்கு, அப்படிதானே? இந்த படிக்கட்டுல வந்து கரெக்டா எப்படி படிக்கட்டு பிளான் பண்ணுவாங்க. இப்ப வந்து டோட்டல் ஹைட் பார்ப்பாங்க, சரியா? டோட்டல் ஹைட் சரியா? ஓகே. டோட்டல் ஹைட் வந்து 10 அடி சரியா? டோட்டல் ஹைட் வந்து எவ்வளவு? 10 அடி தானே வால் ஹைட்? அது தெரியும் தானே? வால் ஹைட் தெரியும் தானே? எது வால் ஹைட்? வால் ஹைட் தெரியுமா? வால் ஹைட்டா? வால் ஹைட் வந்துட்டு சென்டிமீட்டர்ல தெரியும். 12 சென்டிமீட்டர் இல்ல 300 சென்டிமீட்டர் ஃபுல் வால் ஹைட். 210 வந்துட்டு லிண்டர் ஹைட். 300 சென்டிமீட்டர். ஆமா, லிண்டர் ஹைட் வந்துட்டு 210. 210 சென்டிமீட்டர் அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகே தான். ஆமா கரெக்ட் தான். அப்ப 300 சென்டிமீட்டர் மீட்டர்ல வரும்போது எப்படி வரும்? 3 மீட்டர்னு வரும். 3 மீட்டர்னு வருமா? ஆமா. அப்போ 3 மீட்டர்னா எவ்வளோ? 10 அடி. ஓகே. எப்படி புரிஞ்ச? எப்படி வருதுன்னு புரிஞ்சா? இல்லையே. அது கேட்கல? புரியலையா? இல்ல 3 மீட்டர்னா 10 அடி. ஓகே. 3 மீட்டர்னா 10 அடி. ஓகே. 1 மீட்டர்னா 3 அடி. 1 மீட்டர்னா 3.36 அடி. 1 மீட்டர்னா 3.36 அடியா? ஆமா. அதை எழுதி வச்சுட்டேன். கூகுளில் போட்டு பாரு. 1 மீட்டர்னா 3.36. ஓகே. 3.36 அடி போட்டிருக்கா? போட்டாச்சு. இதுல செக் பண்ணலாம் பாக்குறேன். கூகுள்லயா?
ஆமா கூகுள் போட்டு பாருங்க 1 மீட்டர் எவ்வளோ இருக்கு. 3.28 ஃபூட்டுன்னு வருது. 3.28 வருதா? 28 அந்த அந்த அளவுக்கு வருதா? அப்போ சரி. அப்போ 3.28 அடினா ஐயா. 3.28னா போட 3.28 3. அப்புறம் ஒரு அடுத்து 2 மீட்டர்னா 6 வரும். 6.48 வரும். 40 கிட்டத்தட்ட 50 வரும். அப்புறம் 3 மீட்டர்னா கிட்டத்தட்ட 10 அடி வரும். சரியா? ஓகே ஓகே இதுதான் காட்டுது. ஓகே கரெக்டாக சொன்னா 3.1 மீட்டர் தான் 10 அடி. சரியா? 3.1 மீட்டர்னா 10 அடி. 1 மீட்டர் தான் 10 அடி. ஆனா நம்ம சமமா 3 மீட்டர் தான் சொல்லுவோம். சரியா? ஓகே ஓகே நீயே 3 மீட்டர் தானே சொன்ன? ஆமாம் ஆமாம். கூகுளில் போடுவோம். அப்போ 10 அடினா எவ்வளோ மீட்டர்னு பாருவோம். 10 அடினாவா? 3.14 3.14 கரெக்டா? $3.048 மீட்டர். 3.048 மீட்டர் வருதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனா நீ வந்து என்ன பண்ணிக்க 3 மீட்டர் தான் எடுத்துக்கோ. சரியா? ஓகே 10 அடி. ஓகே. அப்போ டோட்டல் ஹைட் வந்து உனக்கு 10 அடி இருக்குன்னு ஐயா. ஓகே. இப்போ நீ வந்து வீட்டோட ரைசர் வந்து 6 இன்ச்சுன்னு கொடுக்குறது. இந்த படிக்கட்டோட ரைசர். ஓகே. அப்ப எத்தனை படிக்கட்டு போட்டா 10 அடியில போய் ரீச் பண்ணிடலாம்? எத்தனை புரியல. ஆமா எத்தனை ரைசர் போட்டா இந்த டோட்டல் ஹைட்டை போய் ரீச் பண்ணிடலாம்? எத்தனை 6 இன்ச்சுக்கு படிக்கட்டு? ரெண்டு ரைசர் போட்டா 10 இன்ச்சு ரீச் பண்ணலாம். இல்ல இப்போ பாத்துக்கு இது வந்து 10 அடி இருக்கு. இங்க 10 அடி இருக்கு. ஓகே. இப்படி இருக்கு. இப்ப நான் வந்து இங்க படிக்கட்டை போட்டு கொண்டு வரேன். அப்போ ஒரு ரைசர் வந்து 6 இன்ச்சுன்னு ஐயா. ஓகே. கரெக்டா அதை எங்க முடிக்கணும்னா இங்க வந்து பீம் போட்டிருக்காங்க. பீம் தெரியுமா உனக்கு? ஆமா பீம் தெரியும். இங்க ஒரு பீம் இதுக்குள்ளே ஒரு பீம் வரலாம். இல்ல ஃப்ளோர் வரும். ஃப்ளோர் கரெக்டா அந்த ஃப்ளோர்ல வந்து முடிக்கணும். இல்லையா? அந்த ஃப்ளோருக்கு மேல முடிக்கலாம், கீழே முடிக்கலாம். கரெக்டா? ஓகே. இந்த ஃப்ளோர்ல இருந்து கலெக்ட் ஆகும். சரியா? ஓகே ஓகே. அப்ப நான் எத்தனை படிக்கட்டு போட்டா இந்த ஃப்ளோர் வந்து டெஸ்ட் பண்ணலாம்னு கேட்பேன். இந்த மாதிரி இந்த ஃப்ளோர் வந்து டெஸ்ட் பண்ணலாம்னு கேட்பேன். இது ஒரு லேண்டிங்கா கூட இருக்கு. ஓகே. ஒரு ரைசர் வந்துட்டு 6 இன்ச்சா? நம்ம ரைசர் வந்து 6 இன்ச்சு. டோட்டல் வால் ஹைட் வந்து 10 அடின்னு ஐயா. எவ்வளவு போட்டா அதை போய் ரீச் பண்ணலான்னு 10 அடி நாம எத்தனை இன்ச்சோ? இருபது. ஹலோ 20 படிக்கட்டு போட்டா ரீச் பண்ணிடலாம் இல்லையா? ஆமா. 6 × 10 60 120. மொத்தம் 10 அடினா எத்தனை இன்ச்சுன்னு தெரியுமா? 10 அடினாவா? 10 அடினா எத்தனை இன்ச்சுன்னு தெரியுமா? 10 அடினா பார்த்துட்டு ஒரு அடினா 12 இன்ச்சு. இப்போ 10 அடினா
120. 120. நம்மளோட ரைசர் ஐட்டம் 6 இன்ச்சா? ஆமாம் 6 இன்ச்சு. அப்போ எவ்வளோ 6 × 20 தான் 120 அப்படிதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ புரிஞ்சா? இப்போ எப்படி கணக்கு வருதுன்னு புரிஞ்சா? இப்போ 20 படி 20 ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிடலாம்? 26 26. 20. ஓகே. அது எப்படி ஒரு கவுட இது பண்ணு? அந்த ரைசர் வந்துட்டு 6 இன்ச்சு. நமக்கு எல்லா இது ரைசருமே 6 இன்ச்சு தான் இருக்குமா? ஆமாம். எல்லா ரைசர் இது 2 இன்ச்சிலேருந்து 8 இன்ச் வரைக்கும் ரைசர் நம்ம போடலாம் தானே? அப்படி தானே? ஆமாம் போடலாம். அதுக்குள்ளே வேணாலும் போடலாம். ஓகே. நம்ம இப்போ மினிமம் 6 இன்ச்சுன்னு போடலாம் ரைசர், அப்படி தானே? ஆமாம். ஓகே 6 இன்ச்சு. எவ்வளோ போடலாம்? 7 இன்ச்சு போடலாம், 6 இன்ச்சு போடலாம், 7 இன்ச்சு போடலாம். ஓகே. 8 இன்ச்சு போடலாம், 5 இன்ச்சு போடலாம். ஓகே. வால் ஹைட் வந்துட்டு எனக்கு சென்டிமீட்டரில் தான் தெரியும் வால் ஹைட்டு. அது வந்துட்டு எப்படி? ஆமாம் ஆமாம், அது இதுக்கு அடாப்ட் ஆகணும். ஏன்னா இதுதான் டெக்னிக்கலாக இந்த டைம் தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. வால் ஹைட் இதையும் படிச்சாருன்னா இப்போ இது வால் ஹைட்டுனா 10 அடி தானே? 10 அடி. ஆமாம், எழுதி வைக்கிறோம் 10 அடி. இதே ரொம்ப வந்து குழப்பமாக தான் இருக்கும். ஓகே. ரெடியாப்பா கொத்து போட்ட மாதிரி இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதில் இந்த இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆமாம். இது நீ இப்போ வந்துட்டு பிரிச்சு இல்லை, அது எப்படி இன்னொருக்காவோட எதை பிரிச்சேன்? இந்த படி வந்துட்டு எவ்வளோ இது வருதுன்னு 20 படி எப்படி வந்துச்சுன்னு இருக்கு. எது புரியல? 20 படி வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஒருக்காவோட அது மட்டும் சொல்லிடுறியா? அது நீ தான் சொன்ன 20 படி. ஓ, அது எப்படி சொன்ன? 10 அடி 10 அடியில் 6 இன்ச்சுன்னு சொன்னேன். அப்படி என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு அடினா எத்தனை இன்ச்சுன்னு பார்த்துருப்போம். 12 இன்ச்சுன்னு. ஆமாம் 12 இன்ச்சு. அப்போ 10 × 12 எவ்வளோ? 120. 120. ஒரு ரைசரோட ஹைட் வந்து 6 இன்ச்சுன்னு சொல்லிட்டேன். அப்போ 120 / 6 எவ்வளோதான் வரும்? ஓகே ஓகே. 120 / 6ன்னு போடணும் தானே? ஓகே கரெக்டு தானே? ஓகே இதானே? ஓகே, எழுதி வச்சுக்க. புரியுற மாதிரி எழுதி வச்சு. அதுதான். ஓகே ஓகே. கேட்க நெல் நான் எழுதிட்டு இருக்கேன். எழுதிறியா? வீட்டில் ஏதாவது தான் கழிக்கிறேன். ஓ சரி. வீட்டில் என்ன தமிழில் கூட எழுதுற மாதிரி எழுதுனா போதும். ஓ சரி சரி.
ஓகே எழுதிட்டேன். எழுதிட்டேன். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா பார்ப்போம். தெரியாது இது வந்து ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா எத்தனை இது? அதை சொன்னா பார்ப்போம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு அடின்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு அடியா? 1 feet into 1 feet. சரியா? 1 feet into 1 feet தானே? ஓகே ஓகே. அண்ட் இப்போ 1 ஸ்கொயர் ஃபீட்னா இப்படி தான் வரும். இதுதான் இப்படி தான் வரும். 1√2 தான் வரும். ஓகே ஓகே. 1 into 1 தான் எவ்வளோ? 1 ஸ்கொயர் ஃபீட். புரிஞ்சா? ஓகே. இது நம்ம மேக்ஸ் கிளாஸ். ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோன்னா வரிசையா வந்து இந்த ரூம் சைஸ்லாம் எடுத்து ரூம் சைஸ்லாம் சொல்லுங்க. ஓகே. அதாவது இப்படிதான் போடணும்லாம் இல்லை. அதாவது இந்த சைஸ்ல தான் போடணும்லாம் கிடையாது. சரியா? ஓகே. வாஸ்துன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாஸ்து கேள்விப்பட்டிருக்கேன், நான் என்னன்னு தெரியாது. இது எதுக்காகனா இப்ப நீ நார்மலா நீ ஒரு பிளான் வரைய சொல்றான்னு இன்னொரு பிளான் எடுத்துருந்தாங்கன்னா இப்போ சைஸ் தெரியணும்ல, எது எதுக்கு எவ்வளவு போடலாம். ஆமா ஆமா ஆமா. அது ஒண்ணு தெரியணும்ல. இப்ப இதுக்கு எவ்வளவு போடலாமா, இந்த ரூமுக்கு எவ்வளவு சைஸ் கொடுக்கலாம், பாத்ரூமுக்கு எவ்வளவு சைஸ் கொடுக்கலாம்னு தெரியணுமா. ஆமா, அதுக்காக எழுதி வச்சிருக்கிறியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இப்படிதான் இருக்குது. அந்த மாதிரி பேசிக்கா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓ சரி சரி. இப்ப இது தெரியாம தொடங்கவே வேஸ்ட். ஓகே ஓகே. ஒன்னா ஈஸியா இருக்கும். சரி சரி. போர் அடிக்க நினைக்காது. சரியா? ஓகே. அதுக்காக நார்மலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெட்ரூம் சைஸ் பார்ப்போம். சரியா? ஓகே. நீ இதெல்லாம் நீ அங்க சொல்லி வந்திருக்க மாட்டாங்க இதுதானே? இது சைஸ் வந்துட்டு சொன்னாங்க எல்லாமே எனக்கு சென்டிமீட்டர்ல தான் எடுத்தாங்க. சென்டிமீட்டர்ல சைஸ் தெரியுமா? சென்டிமீட்டர்ல சைஸ் தெரியும். பெட்ரூம் சைஸ், இது கிச்சன் சைஸ். அப்ப சும்மா நார்மலா பெட்ரூம் சைஸ் பார்ப்போம். சென்டிமீட்டர்ல சொல்லு. பெட்ரூம்னா அந்த வால் சைஸ் கேக்குதியா? பெட்ரூம் சைஸ்னா அப்படி ஃபுல் சைஸ். இப்போ ஒரு பெட்ரூம் அப்படி இருக்குன்னா ஐயா டோர் சைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இல்லாமல் பெட்ரூம் வந்துட்டு உள்ள உள்ள அளவெல்லாம் அவ்வளோ அதெல்லாம் தெரியாது. டோர் சைஸ் இருக்குல்ல, இப்போ பெட்ரூம் டோர் சைஸ் வந்துட்டு 80 போடலாம், 70, 80 போடலாம், 80, 85. பாத்ரூம் வால்னா 70 அந்த மாதிரி. மெயின் வால்னா 120, 100 போடலாம் அந்த மாதிரி. 120னா 120 சென்டிமீட்டர்னா எவ்வளோ? 1.2 மீட்டர். சரியா? ஓகே. அப்போ 120 சென்டிமீட்டர் 1.2 மீட்டர்னா எவ்வளோ வரும்னா 4 அடி வரும். சரியா? 4 feet வரும். ஓகே ஓகே. இந்த மாதிரி கொண்டு வரப்ப. சரியா? ஒருவேளை நீ மீட்டர்ல வரைய வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கும் போகலாம், சென்டிமீட்டர்ல வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கும் போகலாம், மில்லிமீட்டர் கூட நீ போகலாம். அது நம்ம கையில இல்ல நம்ம எதிர்பார்த்து போக முடியல. ஓகே ஓகே. அதான் எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நம்ம பேசிக்கா நான் ஃபீட் அண்ட் ஜெட் தான் பார்ப்போம். நம்ம ஃபீட் அண்ட் ஜெட் தான் பார்ப்போம். ஓகே ஓகே. நீங்க கூட இதையும் சேர்த்துக்க. ஏன்னா இது தெரியும்னா இப்ப இதை புத்தா சேர்த்துக்குது. ஓகே. ஃபீட்டை வந்து புத்தா சேர்த்து. இப்ப நான் என்ன உள்கூட அளவு, அதாவது இப்ப ஒரு பெட்ரூம் வந்து 16 அடி 16 அடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. அந்த மாதிரி இருக்கு. இப்ப நார்மலா ஒரு பேசிக்கா இப்போ ஒரு பெட்ரூம் சைஸ்ன்னு சொன்னாலே ஒரு 90க்கு என்ன வரும்? பெட்ரூம் சைஸ்
நார்மலா ஒரு பெட்ரூம் சைஸ்னா எவ்வளவு கேள்வி சரியா? நார்மலா ஸ்டாண்டர்டா நம்ம ஊர்ல ஒரு பெட்ரூம் சைஸ் போடுவாங்கன்னு ஐயா, ஸ்டாண்டர்டா 10 அடிக்கு 10 அடின்னு போடுவாங்க சரியா? ஓகே. 10 feet into 10 சரியா? பெட்ரூம் ஓகே. இது அந்த உள்ள உள்ள ஏரியா 10 அடி 10 அடி பெட்ரூம்க்குள்ள இருக்கிற ஏரியா தானே? ஆமா, பெட்ரூம் அந்த இந்த வாழை தேக்காம உள்ள உள்ள. ஓகே. அந்த எஸ்டின்னு போட்டிருக்கீங்களா, அது என்னது? அது ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸ்டாண்டர்ட் சைஸ் நீ ஃபுல்ஃபார்மா எழுதிக்கலாம், எஸ்டின்னு எழுதி. ஸ்டாண்டர்ட்னா ஒரு நார்மலா வீடு கட்டுனா இப்ப நார்மலா ஒரு பெட்ரூம் சைஸ் 10 அடி 10 அடி. ஓகே ஓகே. அதே மாதிரி அதாவது இந்த 10ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் சரியா? இந்த 10ங்கிறது ஒய் ஆக்சிஸ் சரியா? ஓகே. என்ன முதல்ல இருக்க அளவு என்னதுதான்? ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், ரெண்டாவது ஒய் ஆக்சிஸ். புரிஞ்சுதானே? ஓகே. அதனால படல இப்ப இதுதான் எக்ஸ், இது வந்து ஒய் சரியா? ஓகே. அதே மாதிரி பெட்ரூம் சைஸ் வந்து 8க்கு 10 போடுவாங்க. 8க்கு 10 சின்ன பெட்ரூம் 8க்கு 10. அதுக்கப்புறம் 9லாம் கிடையாது சரியா? 9லாம் கிடையாது சரியா? ஓகே. அதாவது நீ போடணும்னா போட்டுக்கலாம், இந்த மெத்தட்ல வாஸ்துல சொல்லுங்க சரியா? ஓகே ஓகே. நார்மலா ஒரு கம்பெனில போய் தம்பி ஒரு பிளான் வரைஞ்சு காட்டுப்பான்னா அவனுக்கு அப்ப சைஸ் தெரியாம முடிக்க கூடாதுங்களா? கொடுத்துருக்க சைஸ் நீ வரைஞ்சிருவேன். அதாவது நீயே வரைக்கணும்னா இந்த நான் சொல்லித்தர அளவுக்குள்ளோட வரைஞ்சா உனக்கு ஒரு ஈஸியா இருக்கும். அளவு தெரியாது. ஓகே ஓகே. அதே மாதிரி 11 அப்புறம் 11 அடிக்கு 11 அடி சரியா? ஓகே. அதுக்கப்புறம் 12 கிடையாது, 13 கிடையாது, 14 கிடையாது, 15 கிடையாது சரியா? அப்புறம் 10க்கு 16 உண்டு. அந்த அடிலாம் இந்த வாஸ்துல வராது, நீ போடணும். அடுத்த மைண்ட்ல வச்சுக்கோ சரியா? ஓகே ஓகே. 10க்கு 16 11க்கும் 16 போடலாம் சரியா? இதை சப்பிள் பண்ணி போட்டுக்கலாம் சரியா? ஓகே. இதுல இருந்து சப்பிள் பண்ணி கூட போடலாம். ஓகே. 16 போடலாம். ஓகே. அதே மாதிரி 17 வரும். 16க்கு 17. அடுத்து வந்து 18 கிடையாது, 19 கிடையாது, 20. ஓகே. 20. அதே மாதிரி 22. அதாவது நான் சும்மா 22 போடுங்க. ஆனா என்ன பண்ணல 20, 22, 16க்கு 20 அந்த மாதிரி போட்டுக்கலாம் சரியா? ஓகே ஓகே. இப்போ 16க்கு 21 போடணும். 10ம் 22 அப்படி போடலாம்ல? அப்படியே போடலாம். ஓகே. அதாவது நம்ம இருக்கிறத கம்மி பண்ணி போட்டுக்கலாம், அந்த ஏரியாவை போட்டு சரியா? ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ இது வரிசை எழுதிக்கோ. அதே மாதிரி 27 இன்ட்டு எது வேணும் போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி 28 வரும். அப்புறம் 29 வரும். ஓகே. அப்புறம் 30 வரும். 30 அடிக்கு மேலாம் ரூம் சைஸ் யாரும் நம்ம ஊர்ல பிளான் பண்ண மாட்டாங்க. நம்மளோட அது ரொம்ப பெருசா இருக்கும். 30 அடிலாம் ரொம்ப பெருசா இருக்குங்களா? ஆமா. எழுதிட்டியா? எழுதிட்டேன். அதே மாதிரி சேம் இதேதான் ஹாலுக்கு வரும் சரியா? அதே எழுது சரியா? ஹாலுக்கா சேம் தானா? ஆமா, ஹாலுக்கு இதே தான் வரும். கிச்சனுக்குமே இதே தான் மாத்தி வரும் சரியா? கிச்சனுக்கு என்ன ஆட் ஆகும்னா சின்ன கிச்சன் எல்லாம் போடுவாங்கல்ல. ஆமா. கிச்சன் ஹாலுக்கு இதை போட்டுக்கோ சரியா? ஹாலுக்கு இதே போட்டுக்கோ, ஹாலுக்கு இதே போட்டுக்கோ. கிச்சனோட சின்ன கிச்சனும் போடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஓகே. அந்த எப்படின்னா 3க்கு 6 போடுவாங்க. 3க்கு 6 கிச்சன்லாம் போடுவாங்க. ஓகே. 4க்கு 8 கிச்சன்லாம் போடுவாங்க. கிச்சன் கிச்சன்ல இது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல கிச்சன்ல மட்டும் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒரே மாதிரி. ஓகே. 8க்கு 8 3க்கு 6 அது 6க்கு 8 3க்கு 6 தானே அது? 3க்கு 6. இதெல்லாம் அடி சரியா? அடி கணக்குல பண்ணுங்க சரியா? ஓகே ஓகே. ஓகே போட்டுட்டேன்.
எல்லாம் எழுதிட்டேன். ஆமாம் ஆமாம் எல்லாம் எழுதிட்டேன். பாத்ரூம் எழுதிட்டேன். ஆமா. பாத்ரூம் அப்படின்னா பாத்ரூம் தெரியாது. பாத்ரூம் எந்த மாதிரினா ஸ்டாண்டர்ட் சைஸ் பாத்ரூம் சைஸ் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் பாத்ரூம் சைஸ் இருக்குல்ல. ஆமா. இந்தியன் டாய்லெட். ஸ்டாண்டர்ட் பாத்ரூம் சைஸா? ஆமா, இந்தியன் டாய்லெட் இருக்குல்ல, இந்தியன் டாய்லெட். ஆமா ஆமா இந்தியன் டாய்லெட்டு. அதுக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் சைஸ்னா வெறும் 3 அடிக்கு 3 தெரியாது. ஓகே ஓகே 3x3 ஓகே. அப்படியே ஒரு 3க்கு 6, ஒரு 3க்கு 8, 3க்கு 8, இல்ல ஒரு 6க்கு 8, 6க்கு 8. அப்படியே அடுத்து வந்து இப்போ ஒரு 8க்கு 10 இதுல பாத் ஸ்டெப்பே வச்சிடலாம். பாத் ஸ்டெப் வைக்கணும். ஓகே. பாத் ஸ்டெப் தெரியும் தானே? பார் ஸ்டெப்பா? பாத் ஸ்டெப்பு தெரியல. இப்படி இருக்கும் முன்னாடியே பாத் ஸ்டெப்பு குளிப்போம்ல, உள்ள இறங்கி குளிப்போம்ல. ஆமா 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 இத பக்கத்துலயே குளிப்பாங்க. ஆமா 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 இதான் பாத் ஸ்டெப் சரியா? ஓகே. அது ஒரு 5 அடி கிட்ட வரும். அது ஒரு 5 அடி வரும். ஓகே. 5 அடி 6 அடி சைஸ் வேரி ஆகும் சரியா? ஓகே ஓகே. அதை விட எவ்வளவு பெருசாலும் போடுவேன் சரியா? 10, 10, 11, 11 அதை எவ்வளவு பெருசாலும் நம்ம நீட பொறுத்து போட்டுக்கலாம் சரியா? ஓகே ஓகே. பாத்ரூம் சைஸ் பொறுத்து தெரிஞ்சுதானே? தெரியும் தெரியும் புரிஞ்சுது. அடுத்து வந்து கார் பார்க்கிங் சரியா? கார் பார்க்கிங்கா? காரே வந்து இப்போ 6 அடிக்கு வந்து செய்ய மாட்டாங்க. 6 அடிக்கு செஞ்சா அப்போ டாக்ஸ் உண்டு பார்த்து, காருக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அதனால நீ பார்த்தனா கார் எல்லாமே அந்த 6 இன்ச்சுக்கு உள்ளதான் கொண்டு வருவாங்க. அதாவது 5.99 இன்ச் எல்லாம் கொண்டு வருவாங்க. 5 அடி 99 அந்த அவ்வளவு 11 இன்ச் வரையும் கொண்டு வந்துருப்பாங்க. ஓகே. இப்ப இதுல இப்போ நீ ஒரு கார் வந்து இப்படி கொண்டு வரணும், கொண்டு வரணும். அப்ப அது ரிவர்ஸ் கொண்டு வந்து இப்ப முன்னாடி எடுக்கணும், இந்த சைடு கொண்டு வரணும், இப்ப நேரா கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சைஸ் வேணும் தானே? ஆமா 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 இடம் வேணும் தானே? பேசிக்கா எதுல இருந்து தொடங்கினா 10 அடியில இருந்தா ஸ்டார்டிங் ஆகும் சரியா? 10 அடிக்கு 10 அடியில ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. கார் பார்க்கிங் தானே? நம்ம கார் பார்க் பண்ணணும், அதை எடுக்கணும், வரண்டால இடம் வேணுங்கிறவருக்கு ஒரு 10 அடி மினிமம் சரியா? ஓகே. ரொம்ப இடம் இல்லாத பட்சத்துலாம் ஒரு 8 அடிக்கு 10 அடி போகும் சரியா? ஓகே. அதுக்குள்ள எவ்வளவு பெருசாலும் போட்டுக்கலாம். அந்த நான் சொன்ன அளவே கம்ப்ளீட் போட்டுக்கலாம் சரியா? ஓகே. அப்ப இதுவும் புரிஞ்சுதானே? ஆமா ஆமா. அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் சரியா? இப்போ ஒரு சென்ட்னா ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டேன். ஆமா. இப்போ வந்து இப்படி ஒரு நிலம் இருக்குது. இப்போ ஒரு நிலம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்கு. ஓகே. இங்க வந்து ஒரு 40 அடி இருக்கு, இங்க வந்து ஒரு 24 அடி இருக்குன்னா இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா 1 அடி அப்படி தானே வரும்? 1 இது இந்த இடம் வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எப்படி கண்டுபிடிப்பேன்? தெரியல. 40 அடி அது. நம்ம 24 அடி 40 அடி. ஒரு அடி எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே. ஒரு அடினா 12 இன்ச்சு. இல்ல நான் அதெல்லாம் கேட்கல. இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு தான் கேட்டேன். இப்படி கண்டுபிடிப்பேன் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தெரியல. அதான் நான் சொன்னேன் 1x1 தான் எவ்வளவு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்பதானே? ஆமா ஆமா. அது 1x1 எவ்வளவு வரும்? 1 தான் வரும். 1x1 எவ்வளவு வரும்? 1 தான் வரும். 1 தான் வரும். ஆமா. இப்போ அந்த 1ங்கிறது ஒரு எக்ஸ், இந்த 1ங்கிறது ஒய்ன்னு சொன்னா. ஓகே. அப்ப 24 × 40. 24 × 40. 24 × 40 போடும் சரியா? ஓகே. ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. 24 × 40 தானே? 40 போடாத. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா போடா, ரெண்டாவது ஒய்யே போடும் சரியா? ஓகே. அப்ப 960. இங்க போட்டுருக்கோம் 1x3 இது 960. ஆமா 960. எவ்வளவு வருது? 960. 960 60 வருதுன்னு ஐயா.
கால்குலேட்டர் இதுவும் கால்குலேட்டர். அப்போ கால்குலேட்டர்ல போயிட்டு இருக்கா 960 டிவைடட் பை 435 35.86 போல 436 ஸ்ட்ரெயிட்டாவே போடலாம் சரியா? ஓகே. 436 போட்டோம்னா அந்த வருதா 2.20 வருதா? ஆமா. அப்ப எத்தனை சென்ட்? 2.2 சென்ட் இருக்கு சரியா? ஓகே. இப்படிதான் பாருங்க புரிஞ்சா? ஓகே ஓகே. நெல் அது இதை எழுதி எடுத்துட்டு அப்படியே எழுதுவோம் டீட்டெயிலா எழுதுவோம். தீரம் ஆச்சி அம்மா மீன் கழுவ சொன்னா கழுவுறீங்களா ஆச்சி? மீன் கழுவ சொன்னா ஆச்சி மீன் கழுவி வைக்க சொன்னானே சால மீன் இல்ல எப்ப கழுவு இது இப்போ 960 ஸ்கொயர் ஃபீட்டு கிடச்சிது. அதை வந்துட்டு சென்டில் எப்படி மாற்றணும்? சென்டில் வந்து 430, அதாவது இந்த ஒரு சென்ட்னா 436 வச்சுக்கோ சரியா? ஒரு சென்ட்னா 400 டிவைட் பண்ணா அது வந்துடும் சரியா? ஓகே. ஒரு சென்ட்னா 436 ஸ்கொயர் ஃபீட்டு. அதை அப்படியே டிவைட் பண்ணணும் தானே? டிவைட் பண்ணா உனக்கு எத்தனை சென்ட்ங்கிறது கிடைக்கும். ஓகே. ஒரு சென்ட்டை வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்ல டிவைட் பண்றது மூலமா உனக்கு எத்தனை சென்ட் அதுல இருக்குங்கிறது புரிஞ்சா? ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் அப்டேட் இதெல்லாம் நோட்ல தானே? ஓகே. அப்ப நான் கொடுத்துருக்க சைஸை வச்சு நான் கொடுத்துருக்கேன் ஒரு சைஸ். ஆமா. இதை வச்சு நாளைக்கு பிளான் வரையலாமா? வாய்ப்பு இருக்கு. பிளான் வரைகிற நோட்ல. ஓகே ஓகே வரையலாமா? ஓகே. எத்தனை சென்ட் மட்டும் கண்டப்போ 2 சென்ட்ல சரியா? எழுதி 2 சென்ட்ல இல்ல வெயிட் பண்ண. இதுதான். ஓகே. ஓகே எழுதிட்டேன். அதான் 2 சென்ட் 2 சென்ட் இடத்துல 2 சென்ட் இடத்துல 2 சென்ட் இடத்துல அதான் நீ 2 சென்ட் எப்படினாலும் நீ போட்டு அதான் இப்ப 24 40னா இப்ப 960 வருதா? ஆமா.
இப்ப நீ வந்து ஒரு ஒரு 20 அடிக்கு 26 அடி, அப்படி 20க்கு 26 அடி சும்மா அந்த சொல்லு. ஹலோ கேக்குதா? இப்போ கேக்குது. சரி இப்போ 2 சென்ட் 2 சென்ட்லயும் ஒரு 2 பெட்ரூம் தெரியா? ஓகே 2 சென்ட்னா கரெக்டா 2 சென்ட்டுக்குள்ள இருக்கணுமா இல்ல 2க்கு மேலேயும் போலாமா? இல்ல 2 சென்ட்டுக்குள்ள. ஓகே இப்போ 2 சென்ட்டுக்குள்ளன்னா 1.9 சென்ட் வந்தாலும் எது புரியல? இப்போ 2 சென்ட்னா கரெக்டா 2 அக்யூரேட்டா 2 சென்ட் இருக்கணுமான்னு கேக்குறேன். அக்யூரேட்டா தான் இல்ல 2 சென்ட்டுக்கு உள்ள போடுறோம். ஓகே ஓகே. இப்போ ஒரு சென்ட் 436 வருதா? ஆமா. கேக்குது. உனக்கு ரேஞ்ச் இல்லையா? உனக்கு உனக்கு ரேஞ்ச் இல்லையோ? ஹலோ நீ பேசுறது விட்டு விட்டு கேக்குது. ஹலோ இப்ப நல்லா கேக்குதா? இப்ப கேக்குது. சரி பாத்துக்கோ. அதாவது 872 ஸ்கொயர் ஃபீட் வருதா 2 சென்ட்னா? ஆமா. இப்ப இதுல வந்து நீ எப்படியெல்லாம் போடல. இப்ப நீ ஒரு 20 × 20 போட்டனே எவ்வளவு வருது? 520 தானே வருது. ஆமா. அதான் 520 ஸ்கொயர் ஃபீட். இப்ப நீ ஒரு 26 போடுறா. ஓகே கேக்குது. கேக்குது. அந்த மாதிரி இன்டென்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே 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 ஓகே. இப்போ 2 சென்ட்டுக்குள்ள என்னெல்லாம் வேணும்? நீ பேசுறது விட்டு விட்டு தான் கேக்குது. பேசுறது விட்டு விட்டு தான் கேக்குது. நீ பேசுறது விட்டு விட்டு தான் கேக்குது. ஹலோ ஓகே ஓகே. இது இப்போ நான் வந்துட்டு எதில் வரைக்கணும்? நோட்டில் சும்மா வரைச்சா போதுமா? எது நோட்ல? ஆமா நோட்ல வரும். இவ்வளோ. ஓகே ஒருக்கா மேலே போ. இது எனக்கு மேலே உள்ள ஸ்க்ரீன் காமி. மேலே ஒன்றுமே எழுது. 2 சென்ட்டுன்னு எழுது. ரெண்டு பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம் தானே? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. சிட் அவுட்டுக்கு சைஸ் எப்படி வரும்? சிட் அவுட் வந்து நார்மலாக நீ வந்து எவ்வளோ போடுறோம்னா, சிட் அவுட்னா என்னன்னா, இப்போ நீ இங்கே ஒரு ஹால் இருக்குன்னு வையன். இங்கே ஒரு ஹால் இருக்குன்னா அது இந்த மாதிரி சின்ன ஒரு இடம் வரும்ப்பா. இது ஒரு ஹால்னா இந்த ஆமாம் வரையறுக்கிற இடம் மாதிரி இருக்கும்ப்பா. ஆமாம் அது சைஸ் நார்மலாக வந்து நம்ம சின்னதாக போட்டுக்கலாம். சும்மா ஒரு 6 அடிக்கு ஒரு 7 அடி 8 அடி அந்த மாதிரி போட்டலாம். சரி 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 வரைஞ்சிடலாம் தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். நீ என்ன பண்ண ஸ்ட்ரெயிட்டா நீ ஃபர்ஸ்ட் எடுத்தலாம் நல்லா பாரு தெரியா? எடுத்து நல்லா பாரு. எல்லாம் குழப்பம் இருந்தா நாளைக்கு கிளாஸ்ல இருக்கு தெரியா? சரி 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 ஓகே. வேற எதுவும் டவுட்ல தானே? இல்லை டவுட் இருந்தா நான் கேட்கேன் நாளைக்கு. சரி ஓகே. சரி இன்னைக்கு கிளாஸ் எப்போ முடிக்கும்? சரி அது இது வந்துட்டு காட்டியா? இது என்னன்னா மார்க் ஷீட்டு. இது மார்க் ஷீட்டு கேட்டு பார்த்தியா? மார்க் ஷீட்டு மறந்துட்டேன். நான் அந்த ஒரு வெளியே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு வீட்டுக்கு பிளான் வரையுது. நான் அதை நாளைக்கு காலையில் கேட்குறேன் சரியா? ஓகே சரி.